இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, ஆதி மேல உனக்கு இருக்கிற கன்சர்ன் எனக்கு புரியுது. ஆதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனா போதும்னு அந்த சுதாகர் அவ்வளவு பிரஷர் கொடுக்கறாரே. இந்த ஃபேமிலி ஆதிய பத்திரமா பாத்துப்பாங்கன்னு நீ நம்புறியா? இல்ல மேடம், சுதாகர் சார் ரொம்ப நல்லவர். ஸ்டாப் திஸ் பாரதி. நம்மள டேக் கேர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட சிரிச்சு நல்ல விதமா பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. அவங்க நல்லது செய்யணும்னு அவசியமும் இல்ல. நம்மள நாம தான் பாத்துக்கணும். சுதாகரோட சூழ்நிலை கூட தப்பா கைட் பண்ணலாம் இல்லையா? ஆதிக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு அவரை விட்டு விலகி அவரோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடாத. அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த டிராமாவை வச்சு இந்த முறையும் ஆதியை இழந்துடுவோமோன்னு நீ பயப்படுற. ஆனா இதுல பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. நல்லதே நடக்கும்னு நம்பு. உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் காப்பாத்தும். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் தான் அவரோட பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா ஆதிக்கு தெரிய வேண்டாம், ப்ளீஸ். இல்லம்மா, என்னால அது முடியாது. நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிற உண்மைய ஆதி கிட்ட நான் சொல்லதான் போறேன். ஐயோ மேடம், நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் வலி உங்களுக்கு புரியும். ஆதிக்காக நான் வெயிட் பண்றேன் மேடம். நான் தான் அவரோட வைஃப்ங்கிற உண்மை ஒரு நாள் அவருக்கு தெரிய வரும்ல, அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நிஜமா நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன். ப்ளீஸ், அது வரைக்கும் என்னை பத்தி அவர்கிட்ட சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ். சரி பாரதி, உன் ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உன்னை பத்தி நான் ஆதி கிட்ட பேச மாட்டேன். ஆனா ஆதியை யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. அது உனக்கும் நல்லதில்ல, ஆதிக்கும் நல்லதில்ல. பொண்ணுங்களோட பெரிய பிரச்சனையே அவங்க உணர்ச்சி வசப்படுறதுதான். We are basically emotionally fools. ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது மனசு சொல்றத கேட்காத, அறிவு சொல்றத மட்டும் நம்பு. உங்களுக்குள்ள நடந்த கசப்பான சம்பவங்களை தூக்கி போட்டுருமா. அவர் கூட பேசினதை வச்சு சொல்றேன், ஃபியூச்சர்ல ஆதி கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் எனக்கு டெஃபினட்டா தெரியும். மேடம், மீட்டிங் டைம் ஆயிடுச்சு மேடம். நான் வரேன், நீங்க போங்க. ஓகே மேடம்.